Dear 10th students, இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் கொஷனில் 4 சப்டிவிஷன் இருக்கு. 4 சப்டிவிஷன். இது வந்து ஈச் 2 மார்க்கு. இதில் என்ன அப்படின்னாக்கா சம் ஆஃப் ஃப்ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸும் கிவன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் மாடல் மாதிரி தான் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு -9, 20. இப்போ சொல்யூஷனில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ், கொஸ்டின் நம்பர் 1. ஓகேவா? இதில் வந்து சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னாவே 2 ரூட்ஸ் இருக்கும். ஒன்று ஆல்ஃபா, ஒன்று பீட்டா. அதை வந்து சம் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து -9. ஓகேங்களா? அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் அதோட வேல்யூ வந்து ஆல்ஃபா பீட்டா. அது ரெண்டையும் ரூட்ஸை வந்து மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து 20. நமக்கு வந்து இந்த ரெக்கார்டு ஈக்குவேஷன் என்ன, எனக்கே ஃபார்முலா சொன்னல, ஏன்னா x² மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவல் டு 0 இட்டு எழுத்து SOR இன்ட்டு எக்ஸ் பிளஸ் POR ஈக்குவல் டு 0. SOR அப்படிங்கிறது வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ. SO அப்படிங்கிறது என்ன, SOR என்ன சொல்லுங்க, -9 எக்ஸ் பிளஸ் PORனா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 20. இப்போ ஸோ x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன +9x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். இப்போ +20 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 5/3, 4. 5/3, 4. செகண்ட் பாருங்க, (5/3, 4). இப்போ இதில் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன 5/3. அப்போ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் ஷார்ட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 5/3. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்டை என்னன்ட்டு எடுப்போம், ஆல்ஃபா பீட்டா. அதோட வேல்யூ என்ன, நமக்கு வந்து 4. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃபார்முலா என்ன சொல்லுங்க, த ரெக்கார்டு ஈக்குவேஷன் என்ன, x² மைனஸ் SOR இன்ட்டு எக்ஸ் பிளஸ் POR ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தானே SOR. இப்போ x² மைனஸ் 5/3 ப்ராக்கெட்டில் வந்து என்ன பண்ணணும், 5/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் POR என்ன 4 + 4 ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ நம்ம ஈச் வேல்யூ வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா ஃப்ராக்ஷனில் 3 மட்டும் தானே இருக்குது டிவைடில். அதனால் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷனை ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பை 3 அப்படின்னு போட்டோம்னா அப்போ என்ன சொல்லுங்கள், 3 × x², 3x². இப்போ 3 × 5/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 × 3, 4 × 3. ஓகேவா? ஈக்குவல் டு என்ன நமக்கு 0. ஓகேவா? அந்த ஃப்ராக்ஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதால் மல்டிபிள் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்போ தான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. இது ஒரு எல்சிஎம் தான், ஆனால் வந்து இது ஒரு ஷார்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ -5x -5x 4 3s என்ன 12 ஈக்குவல் டு 0.
இதுதான் செகண்ட் சம்முக்கு உண்டான சொல்யூஷன். 5/3, 4ஓட சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. -3/2, -1. -3/2, -1. தேர்ட் கொஸ்டின் -3/2, -1. இதுலேயும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -3/2. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். ரெக்கார்ட் ஈக்குவேஷன் என்ன? The record equation x square minus என்ன sum of roots தானே alpha plus beta S4R into x plus POR equal to 0. இப்போ பாருங்க, x square minus of என்ன இருக்கு -3/2 into x plus POR என்ன -1 equal to 0. அல்ஜிப்ராவில் சிம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஃப்ராக்ஷனில் என்ன இருக்கு 2 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக என்ன பண்ணோம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பை 2. இப்போ என்னன்னு சொல்லுங்க? 2x² -2 into -3/2 into x ப்ளஸ் -1. இங்கே என்ன இருக்கும்? இதையும் நம்ம என்ன பண்ணோம்? -2ஆல் மல்டிபிள் பண்ணி. ஓகேங்களா? பாருங்க, இதில் இந்த 2வும் கேன்சல். ஓகேங்களா? அப்போ ரிமைன் என்ன இருக்கு? 2x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன -2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் தேர்டு கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர்த்து கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. -2 - a the whole square. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க. -2 - a the whole square. சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -2 - a the whole squareன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து a + 5 the whole square. a + 5 the whole square. ஓகேங்களா? ஓகேவா? சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? S4 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -2 - a the whole square. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? POR ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு a + 5 the whole square. ஓகேவா? இதெல்லாம் லெட்டர்ஸில் இருக்குன்ட்டு சிரமமாக இருக்குன்னு விட்றாதீங்க, ஈஸி தான். ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். The record equation x² minus sum of roots into x plus product of roots equal to 0. ஓகேவா? நம்ம வேலையை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x² minus of என்ன இருக்கு? -2 - a the whole square plus POR என்ன இருக்கு? a + 5 the whole square equal to 0. ஓகேவா? 0. இது வெரி சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் உள்ள என்ன இருக்கு? 2 - a the whole square அப்படியே வச்சுங்க. ப்ளஸ் அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வெளியில் என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த எக்ஸை இங்கே எழுதிங்க. அடுத்தது என்ன இருக்கு? a + 5 the whole square equal to 0. அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ண. ஓகேங்களா? இதை மட்டும் அப்படியே எழுதி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இந்த 4 சம்ஸும் லாஸ்ட் கிளாஸில் ஒரு 3 சம்ஸும் நடத்தியிருக்கேன். இதில் 2 மார்க் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேவா? ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 1 or 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணி போட்டு பாருங்கள். தேங்க்யூ.